ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களை தரிசிக்கிறோம். ஒவ்வொரு மகானை பற்றி கேட்கிற போதுமே இந்த மகானிடமிருந்து நமக்கு ஏதோ ஒரு செய்தி, ஒரு மெசேஜ் சொல்கிறோம் இல்லையா? வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், நாம் எப்படி நடந்துக்கணும், எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும், நிறைய படிச்சிருந்தாலுமே நம்மக்கிட்ட அகம்பாவம் கூடாது, நமக்கு எந்த கலை கிடைச்சாலுமே அது இறைவனுடைய அனுகிரகம், நமது முயற்சி ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் தான் பார்க்குறோம். மகான்கள் அப்படிங்கிறவர் உடனே நமக்கும் அவர்களுக்குமான இடைவெளி அதிகம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கும். கடவுள்கிட்ட போகணும், கடவுள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து அந்த கடவுளை நீங்கள் சிந்திக்க துவங்கினால் கடவுள் உங்ககிட்ட வருவர். இதுதான் உண்மை. நாயனார்களை பார்க்குறோம், ஆழ்வார்களை பார்க்குறோம். இவர்கள் பக்திக்கு இறங்கி கடவுள் வரவில்லையா? நம்ம பக்திக்கும் வருவாங்க. உங்களுக்கெல்லாம் அந்த பக்தி வரணும், அந்த சிந்தனை வரணும். அதற்கெல்லாம் காரணம் மகான்களின் ஆசீர்வாதம். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த குருவே சரணத்தில் இத்தனை மகான்களை பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த பாரத தேசத்தில் எத்தனை மகான்கள் அவதாரம் செய்தார்கள்? ஒரு கடல்ல இருக்கக்கூடிய மணல் துகள்களை கூட எண்ணி விடலாம். ஆனால் பாரத தேசத்தில் அவதாரம் செய்த மகான்களை எண்ண முடியாது. அத்தனை மகான்கள். இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போற இந்த ஸ்பரிச வேதி பாகவதர் அல்லது ஸ்பரிச பாகவதர் பண்டரிபுரத்து மகான். பண்டரிபுரத்து மகான்களை நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியில். ஸ்பரிசம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தொடுறது. இப்போ ஒருத்தன் மேலே நம்ம கை வைக்கிறோன்னா நமது ஸ்பரிசம் அவன் மேலே படுறது, ஸ்பரிசம்னு பேர். தீட்சையில் ஸ்பரிச தீட்சைன்னு ஒன்று உண்டு. ஒரு மகான் என்ன பண்ணுவார்? தன்னிடம் தீட்சை பெற வந்த அன்பரிடம் அவனது உடலை தொட்டு தீட்சை கொடுக்கறது ஸ்பரிச தீட்சை. ரொம்ப விசேஷம் அது. ஒரு மகானோட கை திருக்கரம் நம்ம மேலே படுறது, ஒரு மகானுடைய மூச்சு காற்று நம்ம மேலே படுறதுன்னா பெரிய பாக்கியம் அது. இப்போ மனுஷனுக்கு எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் உயரிய ஞானம் இருந்தாலும் பணத்தின் மேலே ஆசை இல்லாமல் இருக்குமா? சொல்லுங்க. ஆசை இல்லாமல் இருக்குமா? இருக்கும். பணத்தின் மேலே எப்படி ஆசை இல்லாமல் இருக்கும்? யாராக இருந்தாலும் பணத்தின் மேலே ஆசை இருக்கும். பணம் வேணுமா? யாருன்னு வேணான்னு சொல்லுவாங்களா? இவர் இவ்வளோ பக்தி இருந்தாலுமே, பகவத் பாடல்களை பாடினாலுமே இவருக்கு பணத்தின் மேலே ஆசை வந்தது. யார்? ஸ்பரிச பாகவதற்கு. இந்த காரெல்லாம் பார்க்க போகிறோம். ஏன் ஸ்பரிச பாகவதர்லாம் எல்லாம் வரப்போகுது. இவர் என்ன யோசிச்சார் ஒரு நாள் அப்படின்னா, நம்ம சதா விட்டலனையே தரிசிக்கிறோமே, விட்டலனையே பிரார்த்தனை செய்கிறோமே, இந்த விட்டலன் நமக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரு மாறுதலுக்கு விட்டலனுக்கு பக்கத்தில் இருக்கிற ருக்மணியை நம்ம கும்பிட ஆரம்பிப்போம். ருக்மணி யாரு? மகாலட்சுமி தேவியோட அம்சம். மகாலட்சுமி செல்வ வளங்களை அள்ளி கொடுப்பவள் ருக்மணி தேவி. இவருக்கு பாருங்க, மனசில் பணத்தின் மேல் ஆசை இந்த விட்டலனை கும்பிட்டா நமக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டான், நம்ம ருக்மணியை கும்பிடுன்னு சொல்லிட்டு டெய்லி வீட்டில் ருக்மணிக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தார். ருக்மணி தேவிக்கு பூஜை. விட்டலனை விட்டுட்டார். நீ உன்னால் எனக்கு என்ன பயன் இருக்கு? உன்னை இத்தனை வருஷமாக நான் கும்பிட்டேன், என்னை ஏழ்மையில் தானே வச்சுருக்க, எனக்கு எந்த விதமான வளமையும் கொடுக்கலையே, என் வீட்டில் எந்த விதமான செல்வமும் சேரவில்லையே, என்னுடைய மனைவி கேட்பனவற்றை என்னால் வாங்கி கொடுக்க முடியலையே, பணம் இல்லையே, உன்னை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு விட்டலனை அழகாக கழற்றி விட்டுட்டு ருக்மணியை பிடிச்சிட்டார். இதுதான் மனுஷனுடைய சுபாவம். எந்த இடத்துல பசை இருக்கோ அந்த இடத்துல போய் நம்மால் ஒட்டிப்பான். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறான் நம்மால் அப்படின்னா, அந்த ஆஃபீஸில் இருக்கிற உயர் அதிகாரிகள் ஒரு 10 பேர்னா அந்த 10 பேரில் யாருக்கு பவர் ஜாஸ்தி? யார் சொன்னால் நமக்கு அடுத்த ப்ரமோஷன் கொடுக்கும், யார் சொன்னால் நமக்கு அடுத்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அவங்ககிட்ட போய் ஒட்டிப்பான் நம்மால். அதே போல் இந்த பாகவதன் என்ன பண்ணுறார்? விட்டலன்னா கட்டி விட்டுட்டார். ஒன்றால் பிரயோஜனம் இல்லை,
உன்னை கும்பிட்டா எனக்கு ஒன்றும் கிடைக்கிறதில்ல அப்படின்னு போய் ருக்மணிகிட்ட டெய்லி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சார். எந்த தெய்வமாக இருந்தாலும், நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த தெய்வமாக இருந்தாலும், எந்த மகானாக இருந்தாலும், நாம் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக வழிபடுகிறோமோ நமக்கு நிச்சயமாக பலன் இருக்கும். நிச்சயமாக பலன் இருக்கும். ஒரு நாளைக்கு ருக்மணி தேவி இவருக்கு முன்னால் தோன்றுகிறார். ஏன்னா டெய்லி கும்பிட்றாரே, ருக்மணிக்கு பூஜை எல்லாம் பண்ணுறாரு, வழிபாடுகள்லாம் பிரமாதமாக நடத்துகிறாரு. சாட்சாத் அந்த ருக்மணி தேவியே இவருக்கு முன்னாடி தோன்றி, அப்பா நீ டெய்லி எனக்கு பூஜை பண்ணுற, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நீ நல்லா பண்ணுற, உன் பூஜையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உனக்கு நான் என்ன கொடுக்கணும், உனக்கு எதானு கொடுக்கணுமா, உனக்கு எதானு தேவையாக இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அதைத்தானே எதிர்பார்க்கிறார். இவர் என்ன எதிர்பார்க்கிறார்? ருக்மணி மகாலட்சுமியோட அம்சம். இந்த ருக்மணி தேவியை கும்பிட்டா நமக்கு ஏதான பொருள் தருவா அப்படின்னு சொல்லிட்டு இவளை மகாலட்சுமியாக பாவித்து தினமும் வணங்குகிறார். தனக்கு செல்வ வளம் சேர வேண்டும் என்பதற்காக. அதுக்காகத்தான் கும்பிட ஆரம்பிச்சிருக்கார். அந்த ருக்மணி தேவியிடம் என்ன கேட்டார் இந்த ஸ்பரிச பாகவதர்? நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.